السلام عليكم ورحمة الله وبركاته. ما شاء الله. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. தயவு செய்து மேலையும் தான் கீழையும் தான் இந்த நம்ம இருக்கிற இடத்துலையும் சரி மேல் தளத்திலையும் சரி இருக்கிறார்கள் என்ன செய்யுங்க, அமைதியாக இருங்க. ஏன்னா சில நேரங்களில் பின்னுக்கு இருந்து கொண்டு சத்தம் போடுகிற அந்த சத்தங்கள் முன்னுக்கு இருந்து இந்த ஈமானை இஸ்லாத்தை படிக்கணும் கேட்கணும் என்ற அந்த ஆசை உள்ளவர்களுக்கு அது நெஞ்சலாக இருக்கும். ஒரு மூமினை பொறுத்த மட்டும் தன்னை கரத்தாலும் நாவாலும் என்ன செய்ய மாட்டான், பிற மனிதனுக்கு தொல்லை கொடுக்க மாட்டான். அது தொல்லை தான். நம்ம பேசுறது ஒரு அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுற நேரம் நீங்க இடையில பேசுறீங்கன்னா அது தொல்லை தான், அது பாவம் தான். அதை புறக்கணிச்ச குற்றத்துக்கு என்ன செய்வோம், நம்ம ஆளாயிடும். அதனால வயது வந்த ஆண் பிள்ளைகளும் சரி, வயது வந்த பெண் பிள்ளைகளும் சரி, வயசுக்கு போன ஆண் பிள்ளைகளும் சரி, வயசுக்கு போன பெண்களும் சரி, கவனமாக என்ன செய்யுங்க, கேளுங்க. அல்லது வாய் மூடி மௌனியாக இருங்க. அல்ல அப்படித்தான் நமக்கு இருக்க விருப்பம் இல்லாட்டி அப்படியே ஒதுங்கி என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். அல்லாஹ் என்ன செய்வான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பல வரலாற்று செய்திகளை நமக்கு படிப்பினையாக அல்லாஹ் தஆலா சொல்றான். நாங்க அடிக்கடி அல்லாஹ்வை பத்தி பேசுற நேரம் அல்லாஹ் தஆலா குதரத்துள்ளவன், சக்தி உள்ளவன், அவன் எதையும் செய்வான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்மளோட வாழ்க்கையில கண்டிருக்கோமா அப்படின்னு கேட்டால் கண்டிருப்போம், ஆனால் அதை மறந்துடுவோம். நம்மளோட வாழ்க்கையில 1000 குதரத்து அல்லாஹ்வுடைய வல்லமை நடந்திருக்கு. ஆனா நம்ம அதை பெருசா அல்லாஹ்வுடைய வல்லமை அப்படின்னு நினைக்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில நிறைய நபிமார்களுடைய வரலாறு சொல்றான், நிறைய சமூகங்களுடைய வரலாறை சொல்கிறான், அழிக்கப்பட்ட சமூகத்துடைய வரலாறை சொல்லுகிறான், பாதிக்கப்பட்ட நபிமார்களுடைய வரலாறை சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை எங்களுக்கு இவ்வளவு வரலாறையும் சொல்லி நீங்கள் குர்ஆனை படிக்க வேண்டாமா, உங்களுடைய உள்ளத்தில் பூட்டா பூடப்பட்டிருக்கிறது அப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா நம்மளை பார்த்து தான் கேட்கிறான், நம்மளை பார்த்து தான் என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அதனாலதான் நீங்க பார்க்கலாம், அல் குர்ஆன் சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயத்தின் 46வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிற போது, உங்களுடைய கண்கள் குருடாகுவது இல்லை, ஃபைன்னஹா லா தஅமல் அப்சார், கண் குருடாகுவது இல்லை. ஏனென்றால் குருடாகுவதெல்லாம் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற இதயம்தான் குருடாகிறது என்ற அல்லாஹ் சொல்ற வசனத்தை யோசித்தீங்களா? கண் குருடாகுவது இல்லையாம். கண் குருடாகாமல் இந்த நெஞ்சறைகளுக்குள் இருக்குகின்ற உள்ளம்தான் குருடாகுது அப்படின்றார். அப்ப இந்த உலகத்துல குருடாக இருக்கிற மனிதனும் அல்லாஹ் கிட்ட சாட்டு போக்கு சொல்ல இயலாது. நான் பார்க்கல என்று சொல்ல இயலாது. அந்த பார்வையை பத்தி பிரச்சனையே இல்லை. அவனுக்கு கண் குருடாக இருக்கும், ஆனா கல்வி தெளிவாக இருக்கும், காது செவிடாக இருக்கும், கேட்க இயலாம இருக்கும், ஆனா உள்ளம் விரிவாக இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், உண்மையில் கண்கள் குருடாகுவது இல்லை,
உங்களுடைய நெஞ்சறையில் இருக்குகின்ற இதயங்கள் தான் குருடாகி போகிறது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சக்தி அது சாதாரணமானது அல்ல. அவருடைய வல்லமை அது சாதாரணமானது அல்ல. இப்படி யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அன்று பிறக்குகிற குழந்தை எல்லாவற்றையும் கொல்ல வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறான் ஃபிரௌன். அன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த போது அவரை தவிர ஏனைய பிள்ளைகளை எல்லாம் கொல்லுகிறான் ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் பதறுகிறார். தன் பிள்ளையையும் ஃபிரௌன் கொண்டு விடுவானோ என்று பதறுகிறார், பயப்படுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் அழுகிறார். பிறந்த பிள்ளை என்ன செய்யும்? அழும். அழுகை சத்தம் கேட்டால் ஃபிரௌன் கொண்டு விடுவான் என்று தாய் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அன்று காலையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயுடைய வீட்டில் பிறந்த போது அழுது கொண்டிருக்கிறார். அந்த தாயோ தன் பிள்ளையுடைய அழுகை சத்தம் கேட்டால் ஃபிரௌன் கொண்டு விடுவானே என்று அந்த தாயும் அழுது கொண்டிருக்கிறார். அன்று மாலையில் அல்லாஹ் அதே அழுகின்ற பிள்ளையை ஃபிரௌனுடைய வீட்டுக்குள் அழைத்து அதே பிள்ளை அழுகிற சத்தம் ஃபிரௌனுடைய மாளிகைக்குள் கேட்கிறது. எந்த தாய் தன் பிள்ளை அழுதால் ஃபிரௌன் கொண்டு விடுவானோ என்று பயந்தாலோ அதே பிள்ளை அன்று மாலை ஃபிரௌனுடைய வீட்டுக்குள் அழுது கொண்டிருக்கிறது. எந்த தாய் அழுது கொண்டிருந்தாலோ அந்த தாய் ஃபிரௌனுடைய அரண்மனைக்குள் வந்து அழுகின்ற பிள்ளைக்கு பால் கொடுக்குகின்ற அற்புத வரலாறை அல்லாஹ் தஆலா உருவாக்கினார். அதிசயமா இல்லை? ஆச்சரியமா இல்லையா? யோசித்து கற்பனை பண்ணி பாருங்க. அன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துக்குள் வீசப்படுகிறார். அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்று மாலையில் மாளிகையில் வளர்க்கப்படுகிறார். அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள் வீசப்படுகிறார். ஆனால் அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்புக்குள் குளிரையும் உணர ஆரம்பிக்கிறார். குதரத்தா இல்லையா? நம்ம வாழ்க்கையில 4 பேர் கார்ல போவாங்க, 3 பேர் மௌத்தாயிடுவாங்க. மௌத்தி போனவர் உசுறு பிழைச்சிடுவார். 4 பேர் கார்ல போவாங்க, 2 பேர் உசுறு தப்பிடுவாங்க, 2 பேர் மௌத்தாயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய குதரத்து தான் போறாங்க. 4 பேர் மௌத்தாகிருக்கோமே. காரை பார்த்தா பட்ட எக்ஸிடென்ட்க்கு அப்படி இருக்கும். ஆனா சில ஆட்கள் 4 பேர் பிழைச்சிருப்பாங்க. நம்ம பைக்ல கொண்டு போய் விழுந்து பைக் டேமேஜ் ஆகி இருக்கும். ஆனா பார்த்தா பைக் டேமேஜ் ஆகி கெட்டமாக இருக்கும். ஆனா விழுந்த மனிதன் எழும்பிட்டு வருவான். மேல் மாடியில் விளையாடிய பிள்ளை கீழே விழுந்திருக்கும். தாய் அழுது கொண்டு ஓடி வருவாள். பிள்ளை எழுந்து நடந்து வரும். அதே பக்கத்து வீட்டில் விழுந்த பிள்ளை மரணித்து இருக்கும். குதரத்தா இல்லை? அதுதான் சகோதரர்களே குதரத். அதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமை. அதை நாம் புரியவில்லை என்பதுதான் யதார்த்தம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லுகிற போது அஹ்ஸனல் கஸஸ், நல்ல வரலாறு, நல்ல கதைகள் அப்படி என்று சொல்வார். உங்களுக்கு 12வது அத்தியாயம் சூரத்துல் யூசுப், அது எல்லாருக்கும் தெரியும், வரலாறு தெரியும். எப்பல கையில கொடுத்தது, கத்திய கொடுத்தது, கையை வெட்டினது. நான் இந்த வரலாறுலாம் சொல்லல. இதை இப்படி நீங்கள் பார்த்தது உண்டா? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னை மாற்றிக் கொள்ள வேண்டுமான இருந்தால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் சில சாட்சியங்கள் நிறுவப்பட வேண்டும். இந்த பூமியில யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிணத்தில் வீசப்படுகிறார்கள். வீசப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சிலர் அற்ப தீனார் திருகத்துக்கு வாங்குகிறார்கள். உறவுகளே ஒழித்திருந்து இது எங்களுக்கு சொந்தமானது, பணத்தை தந்துவிட்டு நீங்கள் போகலாம் அப்படி என்று சொல்கிறார்கள். தன்னோடு பிறந்தவர்களே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் பால் கிணத்தில் தள்ளிவிட்டு அதற்கு சல்லி வாங்கி கொண்டு தந்தையிடத்தில் பொய்யை சொல்லி சட்டையில் இரத்தத்தை பூசி
வளருகிறார். மாளிகை என்பது எப்படி இருக்கும்? அதுல என்ன தேவைகள் இருக்கும்? என்ன கஷ்டம் இருக்கும்? எவ்வளவு தொழிலான வாழ்க்கையாக இருக்கும்? உணவுக்கு பஞ்சமா? பாதுகாப்புக்கு பஞ்சமா? வேலை ஆட்களுக்கு பஞ்சமா? என்ன இருக்கும் அங்கே? எதுவுமே இருக்காது. சும்மா சாதாரணமாக நம்ம நாட்டுடைய பிரதமருக்கு எப்படியெல்லாம் பாதுகாப்பு, மன்னர் தோழர்களே, மன்னர் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அமெரிக்க ஜனாதிபதி குடிக்கிற தண்ணியை கூட டாக்டர்மார்கள் செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க, குடிங்க. அவர் எங்கேயாவது ஒரு விருந்துக்கு போறாருன்னா ஏற்கனவே டாக்டர்மார்கள் போய் அதை செக் பண்ணி நீங்க சாப்பிடலாம் என்று சொன்னதற்கு பிறகுதான் அமெரிக்கா ஜனாதிபதி சாப்பிடுவார். இந்த பூமியிலே உள்ள ஹை ஃபில்டர் பண்ணப்பட்ட தண்ணீரை தான் அமெரிக்க ஜனாதிபதி குடிக்கிறார். அவருடைய பாரியால் குடிக்கிறார். அவருக்கு பெயர் முதல் மனிதர், அவருக்கு பெயர் முதல் பெண்மணி. அப்படிதான் இந்த நாடு அழைக்கும். இப்படி இந்த நாட்டில் உள்ள ஒரு நாட்டை ஆளுகின்ற மனிதனுக்கு இப்படி என்றால் மன்னனுக்கு எப்படி இருக்கும் நினைத்து பாருங்களேன். அந்த வீட்டுக்குள் வளர்ந்து வர 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 யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ப பருவ வயதை அடைகிறார். நீங்க படிச்சு பாருங்க, சூரத்துல் யூசுப் 12வது அத்தியாயம் 20, 21, 22, 23, 24, 25 இந்த வரலாறை மட்டும் படிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலம்மா பலக அசுத்தா, அவர் பருவ வயதை அடைந்த போது ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா, அவருக்கு ஞானத்தையும் அறிவையும் நாம் கொடுத்தோம். ஞானத்தையும் அறிவையும் நாம் கொடுத்தோம். இப்ப பருவ வயதை அவர் அடைகிறார். இப்ப வீட்டுக்குள்ள பருவ வயதை அடைந்த ஒரு மனிதராக மாறுகிறார். வீட்டில யாருமே இல்லை. அந்த மன்னனுடைய மனைவி தான் வீட்டுக்குள்ள இருக்கிறார்கள். வளர்த்த அந்த பெண்ணுக்கு தான் வளர்த்த மகனினுடைய அழகில் ஒரு ஆசை வருகிறது. ஒரு ஆசை வருகிறது. அவரை அடைய வேண்டும் என்று அசீசுடைய மனைவி ஆசைப்படுகிறார். தான் தின்ற வீடு, தன்னை வளர்த்த வீடு, தனக்கு பாதுகாப்பு தந்த வீடு, தனக்கு நல்ல வாழ்வாதாரம் கொடுத்த வீடு, தான் இருந்த இருப்பிடத்தை மறந்து போகிற அளவுக்கு மாற்றத்தை கொடுத்த ஒரு முகவரி. இப்படிப்பட்ட வீட்டிலே உள்ள அந்த மன்னனுடைய மனைவி தன்னோடு தகாத உறவில் இருப்பதை புரிந்து கொண்ட அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண் சாதாரண நடவடிக்கையில் ஈடுபடல, 5 விதமான நடவடிக்கையில் ஈடுபட்டார். அவள் தன்னை அலங்கரித்துக் கொண்டாள். குர்ஆன் சொல்லுகிற வரலாறு, வகல்லகத்தில் அபுவா, கதவுகளுக்கு தாப்பால் இட்டுக் கொண்டாள். தன்னை அலங்கரித்துக் கொண்டால், கதவுகளுக்கு தாப்பால் இட்டால், அவரை ஹைதலக், நீ வா அப்படி என்று அழைத்தால் அவர் ஓடினார். 4வது ஓடிய போது அவள் இழுத்து பிடித்து அவருடைய பின்பக்க சட்டை கிழிந்தது. 5 வரலாறு. இந்த 5 முயற்சியையும் அவள் செய்தார். யாரு? மன்னனுடைய மனைவி. அங்க நடந்தா கேட்க பார்க்க யாராவது இருப்பாங்களா? பாதுகாப்பு அங்க நடந்து இருக்குது. வெளியில வார்த்தை போகுமா? போகாது. ஒரு அனாதமாதித்தானே யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர் தான் வாழ்ந்த வீட்டில் தனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை பயன்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கலாமே. இதையெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்காமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த பெண் இந்த 5 விஷமான காரியத்தையும் செய்து அவள் அழைத்த போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலாவதாக ஒரு சாட்சியத்தை முன்னால் கொண்டு வருகிறார். இதுதான் அவர் சொல்கிறார், கால மஅதல்லாஹ், அல்லாஹ் என்னையும் உன்னையும் பாதுகாக்க. முதலாவது, ஒரு மனிதன் இந்த மண்ணுக்கு மேலே இறை சாட்சியத்தை எந்த சந்தர்ப்பத்தில் நினைத்து பார்க்கிறானோ அவன் அந்த பாவமான காரியத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள அதுதான் மிக பிரதானமானது. இறை சாட்சியத்தை சொல்கிறார், கால மஅதல்லாஹ், அல்லாஹ் என்னையும் உன்னையும் பாதுகாக்க. இது தகாத காரியம், இது பாவம், நானும் நீயும் செய்யக்கூடாத ஒன்று என்று தன்னை நாடி தேடி அலங்கரித்துக் கொண்டு
செய்த அந்த எஜமாட்டிக்கு அன்றைக்கு இருந்த பருவ வயதை அடைந்த அந்த அழகான வாலிபர் முதல் சாட்சியமாக காலம் ஆளதல்லா, அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும் என்று சொல்கிறார். அந்த பெண்ணுக்கு இறை சாட்சியம் எடுபடாமல் போனது. அதை கேட்கலாம். அவள் தொடர்ந்து முயற்சி செய்கிறாள், அடைந்து கொள்ள ஆசைப்படுகிறாள். அவருடைய அழகோ அந்த பெண்ணை விடுவதாக விளங்கவில்லை. ஆனால் அவர் இருக்கிற இடம் இந்த உலகத்தின் உச்சகட்ட பாதுகாப்பு உள்ள ஒரு இடம். அதை பயன்படுத்திக் கொண்டால் அவருக்கு இந்த உலகமே அவருடைய கையில். அப்படி இருந்தும் இரண்டாவது தடவை அவர் இந்த பூமியில் அந்த பெண் அழைத்த போது அவர் இரண்டாவது சாட்சியத்தை கொண்டு வருகிறார். யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது சாட்சியத்தை அந்த பெண்ணுக்கு முன்னால் வைக்கிறார். என்ன சொல்கிறார்? இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய, இதோ உன்னுடைய கணவன் எனக்கு உணவு தந்தவன், உண்ணத் தந்தவன், இருக்க இருப்பவன் தந்தவன், எனக்கு என்று முகவரி தந்தவன், என்னை பாதுகாத்தவன், பால் கிணத்திலே இருந்த என்னை பாதுகாத்து அரண்மனையிலே வைத்த அந்த உத்தமன் உன்னுடைய கணவன். அவனுக்கு நான் எப்படி துரோகம் செய்ய முடியும்? நீ எப்படி துரோகம் செய்ய முடியும்? மனச்சாட்சியத்தை பேச ஆரம்பிக்கிறார். யாருமே இல்லை, நானும் நீயும் தான் இருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு மனச்சாட்சியத்தையும் என் மனச்சாட்சியத்தையும் கொஞ்சம் உரசிப்பார். யாருமே இல்லாத போது உனக்கு உணவு தந்து உடை தந்து இந்த பட்டத்து மகாராணியாக பட்டம் சூட்டி எனக்கு உணவு தந்து உடை தந்து பாதுகாத்து அரண்மனை தந்து என்னை காத்த உன் கணவனும் என் எஜமானுக்கும் நான் எப்படி துரோகம் செய்ய முடியும்? இந்நரம்பி அஹ்ஸன மத்வாய, அவர் எனக்கு நல்ல வசிப்பிடத்தை அவர் தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு எஜமானுக்கு என்னால் துரோகம் செய்ய முடியாது என்ற அந்த மனச்சாட்சியத்தை அங்கே முன்னால் கொண்டு வருகிறார். முதலாவது அவர் கொண்டு வந்தது காலம் ஆளதல்லா, இறை சாட்சியம். இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். யாருமே இல்லாவிட்டாலும் அந்த இறைவன் என்னையும் உன்னையும் பாதுகாக்கட்டும் என்ற இறை சாட்சியத்தை சொல்லி அந்த இறை சாட்சியம் விலை மதிப்பற்று போன போது அந்த நேரத்தில் மனச்சாட்சியத்தை கொண்டு வருகிறார். மனச்சாட்சியமும் அந்த இடத்தில் விலை மதிப்பற்று போன போதுதான் அந்த பெண் அடுத்த கட்டமாக எப்படியாவது இவரை அடைந்து கொள்ள வேண்டும். கதை வெளியில பரவி அதுக்கு பிறகுதான் அந்த ஊர்ல உள்ள பெண்களை எல்லாம் சேர்த்து கையில கத்தியையும் பணத்தையும் கொடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வர சொல்லி, நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க, அது நியாயமா அநியாயமா என்று பாருங்க அப்படி என்று சொல்லி அத்துணை பேருடைய அந்த மைண்ட் செட்டிங்கையும் அந்த எஜமாட்டி ஒரு கணம் பரிசித்து பார்க்கிறார். அவர் வார போதும் பழங்களை வெட்டுவதற்கு பதிலாக கரங்களை வெட்டி கொண்ட வரலாறை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் படம் பிடித்து காட்டுகிறது. அவங்க எல்லாம் சரி, இப்படிப்பட்ட ஒரு பசுந்தான ஒரு குடியில் இருந்தா எப்படி தப்பிக்கிறது என்ற அடிப்படையில் பெண்கள் போறாங்க. ஆனால் அன்றைக்கு இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறை சாட்சியத்தை கொண்டு வந்து அந்த பாவத்திலே இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள, அடுத்ததாக மனச்சாட்சியத்தை கொண்டு வந்து அந்த பாவத்திலே இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிகள் செய்த போதும் அந்த முயற்சி எடுபடாமல் போன போது அந்த பெண் அவரை பிடித்து திரட்டி ஓடுகிற போது அப்படியே பின்னால் பிடிச்சு இழுக்கிறாள். தன் ஆசைக்கு இசங்குமாறு அவருடைய சேட்டு கிழிகிறது. இந்த நேரத்தில் எஜமானும் வருகிறார், அவர் குடும்பத்தில் உள்ள ஒரு மனிதனும் வருகிறார். எஜமானும் வருகிறார், குடும்பத்தில் உள்ள ஒரு மனிதனும் வருகிறார். உடனே எஜமாட்டி, எஜமானே பார்த்தீரா, உன்னுடைய மனைவியோடு இவர் நடந்து கொண்ட விதத்தை நீ பார்த்தீரா? உன்னுடைய மனைவிக்கு அநியாயம் துரோகம் செய்ய பார்க்கிறார். இவரை நீ பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும் அல்லது இவருக்குரிய சரியான தண்டனையை நீ கொடுக்க வேண்டும் என்று மனைவி அந்த நேரத்தில் முதலாவது கணவனிடத்தில் கோரிக்கை வைக்கிறார். இவர் ஒரு வீசப்பட்ட கிணத்திலிருந்து புறக்கப்பட்ட ஒரு மனிதர். ஆனால் வந்த மனிதர் அந்த இடத்திலே மனித சாட்சியத்தை நிறுவுகிறார். என்ன? வஸஹித ஷாஹிதும் மின் அஹ்லி,
அவருடைய குடும்பத்திலே வந்த மனிதர் சாட்சி சொன்னார். என்ன சாட்சியம்? உண்மையில் யூசுப் தவறு செய்திருந்தால் அவருடைய முன்பக்க சட்டை கிழிந்திருக்க வேண்டும், அல்லது எஜமானே உங்கள் மனைவி தவறு செய்திருந்தால் பின்பக்க சட்டை கிழிந்திருக்க வேண்டும் என்று வஷஹித ஷாஹிதும் மின் அஹ்லி, குடும்பத்தை சார்ந்த ஒருவர் சாட்சியம் கொண்டு வருகிறார். அல்லாஹ் அக்பர். இறை சாட்சி நியாயமற்று போன போதும், மனசாட்சி எடுபடாமல் போன போதும் மனித சாட்சியம் அங்கே தோற்கடிக்கப்படுகிறது. மன்னனுக்கு உண்மை என்ன என்று தெரியும், ஆனாலும் மனைவியுடைய மானம் கௌரவம் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பிடித்து சிறையில் அடைக்கிறார் மன்னர். அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரண்மனைக்குள் இருந்து கேட்ட ஒரு கேள்வி இதுதான். யா அல்லாஹ், யா ரப், எனக்கு அஹப்பு இலைய சிஜன், எனக்கு இந்த வீடு வேண்டாம், இந்த சொகுசான வாழ்க்கை வேண்டாம், எனக்கு இந்த நிம்மதியான அரண்மனை வேண்டாம். இந்த பாவத்திலே இருந்து நான் பாதுகாப்பு பெறுவதற்காக எனக்கு மிகவும் விருப்பமானது சிஜன், எனக்கு சிறைச்சாலையை தாயா அல்லாஹ், எனக்கு இந்த வீடு வேண்டாம், இந்த சொத்துக்களும் சுகங்களும் ஆடம்பரமும் எனக்கு வேண்டாம், எனக்கு இதை விடவும் அஹப்பு இலைய சிஜன், எனக்கு சிறைச்சாலை தான் விருப்பமானது என்ற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் சிறைச்சாலைக்கு அனுப்புகிறார். யோசித்து பாருங்க, 3 சாட்சியம் நிறுவப்படுகிறது. ஒன்று இறை சாட்சியம், இரண்டாவது மனித சாட்சியம், இரண்டாவது மனச்சாட்சியம், மூன்றாவது மனித சாட்சியம். இந்த 3 சாட்சியமும் தோற்கடிக்கப்படுகிறது. ஆனால் உண்மை ஒரு காலமும் தோற்காது என்பதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு மிக பிரதானமான ஒரு வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருக்கிறார், சிறையில் இருந்து கொண்டு வாழுகிறார், சிறையில் இருந்து கொண்டு வணங்குகிறார், சிறையில் இருந்து கொண்டு தன் இறைவனோடு தொடர்பினை அதிகப்படுத்துகிறார். இந்த நேரத்தில் மன்னன் ஒரு கனவு காணுகிறார். என்ன கனவு அது? மன்னன் ஒரு கனவு காணுகிறார். ஒரு 7 கொழுத்த பசுமாடு 7 மெலிந்த அந்த பசுமாட்டை சாப்பிடுகிறது. 7 நல்ல செழிப்பான கதிர்கள், 7 செத்து போன வாடி வதங்கி போன கதிர்கள். மன்னனுக்கு இப்ப இதுக்கு விளக்கம் தெரியும். மன்னன் ஒவ்வொரு ஆட்டையும் கேட்கிறான், இதுக்கு விளக்கம் என்ன, விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறான். அந்த நேரத்தில் யாரும் விளக்கம் சொல்லல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலிருந்து அவரோடு இருந்தவர்கள் மன்னனுக்கு தகவல் அனுப்புகிறார்கள், இவர் இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவார் அப்படின்னு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திடம் வாராம் மன்னன், இந்த கனவுக்கு விளக்கம் தெரியுமா என்று கேட்கிறான். ஆமாண்டாங்க, என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டான். உடனே சொன்னார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 7 நல்ல ஆண்டுகளும் 7 மோசமான வறுமை நிறைந்த ஆண்டுகளும் இந்த ஆட்சியில் வர இருக்கிறது மன்னரே என்றார். அந்த நேரத்தில் 3வது 4வது தடவையாக தனக்கு அநியாயம் செய்த நாடு, தனக்கு சிறை பிடித்த மன்னன், நான் குற்றவாளி இல்லை என்று தெரிந்தும் எனக்கு சிறை வாசம் அனுப்ப வேண்டும் என்று மனச்சாட்சிக்கும் மனித சாட்சிக்கும் இறை சாட்சிக்கும் முரணாக முடிவெடுத்த மன்னன். இப்படிப்பட்ட மன்னனுடைய நாடு அழிந்து போனாலும் பரவாயில்லை என்று முடிவெடுக்காமல் மனச்சாட்சியோடும் மக்களோடும் நாட்டோடும் பற்றாக நின்று பாசமாக நின்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வி, மன்னனே, எனக்கு நீங்கள் பொருளாதார அமைச்சை தாங்கள், எனக்கு நீங்க அநியாயம் செஞ்சீங்க, உங்களோட மனைவி அநியாயம் செஞ்சார், என்னை அநியாயமாக சிறை பிடித்தீர்கள், இறை சாட்சியை மறுத்தீர்கள், மனச்சாட்சியை மறுத்தீர்கள், மனித சாட்சியத்தையும் உங்களுடைய சொந்தக்காரர் வந்து சாட்சியம் சொன்ன போதும் அந்த சாட்சியத்தையும் நிராகரித்து நீங்கள் என்னை சிறையில் அடைத்தீர்கள் என்றெல்லாம் கடந்த கால குறைகளை குத்தி பேசாமல் எதிர் வருகின்ற இந்த ஊட்டுக்கும் இந்த ஊருக்கும் மிகப்பெரிய ஒரு வறுமை கோட்டிலே இருந்து அந்த சமூகத்தை காத்துக் கொள்வதற்காக மன்னனிடத்தில் பொருளாதார திட்டமிடல் அமைச்சியை எனக்கு கொடுத்தாங்க, நான் அந்த வறுமையில் இருந்து இந்த நாட்டை பாதுகாக்கிறேன் என்று தனக்கு அநியாயம் நடந்த போது கூட அவர் அந்த ஊருக்கும் மன்னனுக்கும்
துரோகம் செய்யாமல் இருந்தார் என்ற வரலாறை அல் குர்ஆன் படித்து காட்டுகிறது. இந்த உலகத்தில் நம்ம இந்த 3 சாட்சியத்தில் இருந்தும் நாம் தப்ப முடியாது. நாம் எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்துக்கு போகும், அல்லாஹ் பாதுகாப்பு, ஒரு பாவம் நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, ஊர் இல்லை, உறவுகள் இல்லை, கண்டவர் நின்றவர் கேட்டவர் யாருமே தெரியாது, வெளிநாடு, வெளியூர், வெளியிடங்கள். ஆனால் சந்தர்ப்பம், காலம், சூழல், பொருளாதாரம், வாகனம், வசதி, வீடு, வாசல், ரூம் எல்லாமே அம்சமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது என்றாலும் ஒரு மனிதன் அந்த பாவத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்ள அவன் முதலாவது வைக்க வேண்டிய சாட்சியம் இறை சாட்சியம். யாரும் பார்க்காவிட்டாலும், ஊரு உலகம் பார்க்காவிட்டாலும், காலமாக என்னை படைத்தரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த இறை சாட்சியம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால், நாளை மறுமையிலே அல்லாஹ் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அல்லாஹ் தஆலா பாக்கி பூட்டை போட்டுவிட்டு அல்லாஹ் இந்த கரத்தையும் காலையும் நாளை மறுமையில் பேச வைப்பானே. அந்த நேரம் என்னை பெற்ற தாய், பெற்றெடுத்த தந்தை, என்னோடு பிறந்த உறவுகள், என் பிள்ளைகள், மனைவி, ஊர் மக்கள், உலகம் அறிந்தவர்கள் அத்துணை பேரும் நிற்கின்ற சபைகளில் நான் செய்த தவறை என்னுடைய உடல் உறுப்பு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பேசுமாக இருந்தால் அங்கு வருகின்ற கேவலம் தான் உண்மையான கேவலம் என்ற அந்த இறை சாட்சியத்தோடு தான் இருக்குகின்ற இடத்தில் இருந்து தன்னை மாற்றிக் கொள்ளவும் திருத்திக் கொள்ளவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த இறை சாட்சியம் என்பது வாழ்க்கையில் மிக பிரதானமானது. இதை ஒரு மனுஷன் யோசித்தால் அவன் முதலாவது ஊருக்கு, உலகத்துக்கு, சமூகத்துக்கு பயப்படாம இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த இறை சாட்சியத்தை முன்வைப்பான். சில நேரம் அவன் இறை சாட்சியத்தில் இருந்து அவனால் கண்ட்ரோல் பண்ணி கொள்ள முடியாமல் அவன் தத்தளிக்கிற போது அவனுக்கு என்று ஒரு மனச்சாட்சி வேலை செய்ய வேண்டும். மதம் கடந்து இந்து அல்லது முஸ்லிம் அல்லது வேறு வேறு இனங்கள் என்று இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இந்த பூமியில் அல்லாஹ் சொல்லுவதைப் போல உண்மையில் கண்கள் குருடாகுவது இல்லை, அவர்களுடைய நெஞ்சறையில் இருக்கின்ற இதயங்கள் தான் குருடாகிறது. இதயம் குருடாகாமல் இருக்க மனச்சாட்சியம் என்பது மிக பிரதானமானது. நான் அநியாயம் ஒருவருக்கு செய்தால், ஊரே நான் அநியாயம் செய்யவில்லை என்று சொன்னாலும் என்ற மனச்சாட்சிக்கு தெரியும் நான் செஞ்சது அநியாயம் தான். நான் ஒருவருடைய சொத்தை எடுத்தால், ஆனால் நான் எடுக்கவில்லை என்று ஊரே சாட்சி சொன்னாலும் என் மனச்சாட்சியத்துக்கு தெரியும் நான் உண்மையில் அந்த சொத்தை அபகரித்தேன் என்பது என் மனச்சாட்சிக்கு தெரியும். ஊரே என்னை நல்லவன் என்று சொன்னாலும் நான் தனிமையில் இருக்கிற போதும் எந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொண்டேன் என்பது ஊரே எனக்கு நல்லவன் என்ற மட்டம் தந்த போதிலும் மனச்சாட்சியம் என்னோடு பேசும். நீ தௌபா செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறாய், பாவ மன்னிப்பு தேட வேண்டிய இடத்தில் இருக்கிறாய், இறைவன் உன்னை இந்த மண்ணுக்கு மேலே ஒரு மகத்துவம் நிறைந்த கண்ணியமான மனிதனாக உன்னை வைத்திருக்கிறான் என்ற அந்த மனச்சாட்சியம் அவனை ஒவ்வொரு நிமிடமும் தட்டி கொண்டே இருக்கும். அவனை மாற்றிக்கொள்ள நினைத்தால் அந்த சாட்சியமும் செல்லுபடி என்று போனால் மனித சாட்சியங்கள், இந்த உலகத்தின் கேவலங்கள் நிச்சயம் என்னை ஒரு நாள் கேவலப்படுத்தும் என்ற அந்த உணர்வை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு 3 சாட்சியங்கள். இதை விட இந்த உலகத்தில் எந்த சாட்சியமும் கிடையாது. புகாரியில 2291வது செய்தியாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ஒரு மனிதர் ஒரு ஊருக்கு போய் ஒரு மனிதரிடத்துல கடன் கேட்கிறார். 1000 தங்க காசிய தாங்க கடன் கேட்டார். அதுக்கு பின்னால பெரிய ஒரு வரலாறு நடக்கிறது. இந்த வரலாற்று செய்தியோடும் மஹரமி அஜ்னபி என்ற அந்த உறவு முறை பேணப்படாததன் விளைவு எவ்வளவு பாரதூரமானது என்ற ஒரு படிப்பினை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். இந்த பூமியில் நானும் நீங்களும் என்னை மாற்றிக்கொள்ள, திருத்திக் கொள்ள, நல்லவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த 3 சாட்சியங்களையும் தனிமையில் இருந்து யோசித்து பாருங்கள். மனித சாட்சி, மனச்சாட்சி, இறை சாட்சி
இந்த மூன்று சாட்சியம் நம் வாழ்க்கையில் நம்மளை திருத்திக் கொண்டே இருக்குமாக இருந்தால் நாம் சிறந்த மனிதர்களாக மண்ணுக்கு மேலே வாழுகிறோம் என்பது அடையாளம். அல்லது கணவனுக்கு துரோகம் செய்கின்ற மனைவியும், மனைவிக்கு துரோகம் செய்கின்ற கணவனும், தாய்க்கு துரோகம் செய்கின்ற பிள்ளைகளும், பிள்ளைகளுக்கு துரோகம் செய்கின்ற தாய்மார்களும் இந்த மண்ணில் ஏராளம் தாராளம் இருக்க வேண்டி ஏற்படும். இந்த மூன்று சாட்சியத்தில் எந்த ஒரு சாட்சி செத்து போகிறதோ அப்போது அந்த மனிதனும் செத்து விடுவார் என்பதுதான் இந்த வரலாறு எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற மிகப்பெரிய வரலாறு என்பதை நான் நீங்கள் புரிந்து கொண்டு நல்லவர்களாக இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து ஒவ்வொரு நிமிடமும் மனச்சாட்சியத்தையும், இறைச்சாட்சியத்தையும், மனித சாட்சியத்தையும் முன்னிறுத்தி நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்லவர் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவாராக. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை சொல்லும் நாளை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.